எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6 to 9 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கலாமே. கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்படப்பட்டவரும் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 9 வரை வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமாய் ஹல்லேலூயா. 6வது வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற கடைசி பகுதியில நான் அசைய பண்ணுவேன். அந்த 7வது வசனத்துல அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது நிறைய பண்ணுவேன். அதனுடைய 9வது வசனத்துல பாருங்க சமாதானத்தை கட்டளையிடுவேன். இப்படி 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தையாக அசைய பண்ணுவேன் என்ற வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்பட போகிறார். அல்லேலூயா. முதலாவது வேதம் சொல்லுகிறது சகல ஜாதிகளை நான் அசைய பண்ணுவேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். 3வது நான் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி எங்களை இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு கொண்டு செல்கிற பொழுது எங்க வாழ்க்கையில் ஒரு அசைவு இருக்கணும். ஒரு அசைவு இருக்கணும். ஏதோ வந்துட்டு போறது மாதிரி இருக்க கூடாது. நான் இந்த இடத்தை விட்டு வந்து விட்டு போனா என்னுடைய வாழ்க்கை ஒரு அசைவு, ஒரு மாற்றத்தை கர்த்தரை கட்டளையிடுவேன் என்று இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். தேவ ஜனங்களே, ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இதுவரை இருந்தது போல இல்ல உங்கள் வீடு, இதுவரை இருந்தது போல இல்ல உங்கள் ஆலயம், இதுவரை கண்டிராத ஒரு தேவ மகிமையை உங்கள் சரீரமான ஆலயத்திலே சுமந்து கொண்டு செல்லுகிறார். தேவன் உங்களை இந்த நாளிலே அசைய பண்ண போகிறார். ஒரு அசைவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். தேவ ஜனங்களே, ஆண்டவர் என்ற தெளிவா பேசினாரு. வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையை நான் அசைய பண்ண போகிறேன். தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நீங்க போக முடியல. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அசைய பண்ணி நான் உன்னை அழைத்துக் கொண்டு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் எல்லாம் கரங்களை உயர்த்தீங்க. ஏன் தெரியுமா? கரங்களை உயர்த்த சொல்லுவேன். நீங்கள் கரங்களை உயர்த்த உங்கள் வாழ்க்கை தரங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய தரங்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பரிசுத்த வாழ்க்கை தரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உயர்த்த வேண்டிய காலங்கள் வந்துவிட்டது. எல்லாம் வாயை திறந்து ஒரு நிமிஷம் 5 வார்த்தைகளை பேசுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை அசைய பண்ணுவீராக, எங்களை அசைய பண்ணுவீராக. நாங்க மட்டுமல்ல, நாங்க அசைந்தா எங்க தேசம் அசையும். நாங்க அசைந்தா எங்க குடும்பம் அசையும், எங்க தேசம் அசையும், எங்க பூமி அசையும். அப்படி அசைய உண்டாக்குற கர்த்தர் எங்களை அசைய பண்ணுவீராக, அசைய பண்ணுவீராக. எல்லாம் வாயை திறங்க, எல்லாம் வாயை திறங்க, எல்லாரும் வாயை திறந்து தேவ ஆவியானவர் நம்மை நிரப்ப போறார். தேவ ஆவியானவர் எல்லா அந்நிய பாஷை வாயை விரிவாய்க்கிற நான் நன்மை நான் நிரப்புவேன் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் இடத்திலே வந்திருக்கிறார். உன் வாயை விரிவாய்க்கிற அறிக்கை உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள், பரிசுத்தப்படுத்திக்கொள். தேவ சன்னிதானத்தில் நீங்கள் வருகிற பொழுது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்களை அடுத்த நிலைக்கு உங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஆமாண்டவரே, வந்திருக்கிற ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் அசைய பண்ணுவீராக. அதற்கேற்ற வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசும் இடமிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்பிக் கொள்ளுங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்கள் ஒருவர் வாசிக்கலாமே. எபிரேயர் 12 அதனுடைய 26, 27 வசனங்கள். அப்பொழுது பூமியை அசை பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். நல்ல கவனிங்க. அந்த ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற பொழுது நான் மீண்டும் ஒரு முறை கூட அசைய பண்ணுவேன். ஆனா இங்க எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எபிரேயர் யார் எழுதினார்கள் என்று இன்றைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் பேதுரு எழுதினார் என்று, ஒரு சிலர் பவுலாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். யாராக இருந்தாலும் சரி,
நல்ல கவனியுங்கள். ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன அசைவு ஏற்கனவே உண்டாகிவிட்டது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு அசைவு உண்டானது. அங்கே எபிரேயர்ல மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருமுறை கூட வாசிக்கலாமே. அதனுடைய 26 27 வசனங்கள். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிச்சு. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாற்ற. இன்னும் ஒரு தரம். எப்படி இன்னும் ஒரு தரம்? வானத்தையும் அசைய பண்ணுவேன். இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்து. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அதாவது இன்னொரு அசைவை தேவன் தேசத்தில் கொண்டு வர போகிறதை இங்கு எழுதி வைத்திருக்கிறார். அதாவது 5 காரியங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். கொஞ்சம் வேகமா சொல்லுவேன், நேரம் குறைவா இருப்பதனால கொஞ்சம் வேகமா சொல்லுவேன், நீங்க புரிந்து கொள்ளணும். 5 காரியங்கள். யாரை கொண்டு தேவன் அசைவை உண்டு பண்ணுவார்? யாரை கொண்டு தேவன் அசைவு உண்டு பண்ணுவார்? முதலாவது வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாமே. நல்ல கவனிங்க. இங்க வேதம் இப்படியாக சொல்கிறது மரியாதை குறித்து, அவள் கிருபை பெற்றவள் என்று சொல்லி. இப்போ நீங்க வாசிங்க 1வது அதிகாரம், அதே 1வது அதிகாரம் அதுல 39 வசனத்துல வாசிங்க. எலிசபெத்தை வாழ்த்தினால் எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. முதலாவது தேவ ஜனங்களே, கிருபை பெற்றவர்கள் வாயை திறக்கிற பொழுது அசைவற்று கிடைக்கிறவர்களை கூட அசையப்பட முடியும். எல்லாரும் ஒரு விஷயம் தரங்க, உயர்த்தி வாயை தரங்க. நீங்க கிருபை பெற்றீங்க, வாயை தரங்க. இன்றைக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, சரித்திரம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, மருத்துவர்கள் சொல்கிறது 6வது மாசத்துல பிள்ளை அசையணும். ஆனா அசைவற்று கிடைத்தவரை அசையப்படினது தேவ பெருமை. எல்லாரும் கரைகளை உயர்த்தி அந்த கிருபை இன்னைக்கு அசைய முடியாத உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் அசைய பண்ண போகிறது. வேதம் சொல்லுகிற தேவ ஜனங்களே, அந்த அசைத்தவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அநேகரை அசைத்தது. எல்லாரும் கரைகளை உயர்த்தி தேவ ஜனங்களே, என்னை கொண்டு அசைக்கிற அசைவு சாதாரணமா இருக்கக்கூடாது. அது உலகத்தை கலைக்கிற உன்னத மனிதனை எழுப்புகிற ஒரு அசைவாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, மரியாள் கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவள் வாயை திறந்த பொழுது அசைவற்றிருந்த யோவான் ஸ்நானகன் அசைந்தான். அவன் எழுந்தான், பிரசங்கித்தான். அதை கேட்டு அநேகருடைய இருதயங்கள் கரைந்தது. அநேகர் அசைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய தன்னுடைய பிரசங்கம் வாக்கியத்தை ஆரம்பிக்கிறான். வாசிங்க 3ஆவது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா அந்த 2வது வாசிங்க. அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரி இருந்த காலத்தில் வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு. அந்த 6வது வசனம் வாசிங்க. அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். தேவ ஜனங்களே, 6வது மாசம் அசைய வேண்டிய அசையல. அந்த கிருபை பெற்றோர் வாயை திறந்தார். அங்கு வாயை திறந்த நேரத்தில் யோவான் ஸ்நானகன் அசைந்தார். அவனை கொண்டு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. எல்லாரும் கேட்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்றான், என்ன ஒரு பட்டியலை கொடுக்கப்பட்டது. அந்த 3ஆவது அதிகாரத்தில் அநேகர் அவனை தேடி வருகிறார். போர் சேவகர், ராஜாக்கள், அதிகாரிகள், இன்னும் அநேகர் வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். முதலாவது, நான் அசைந்தவனா என் தேசத்தில் நிச்சயம் ஒரு அசைவு உண்டாகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை அசைய பண்ணுவீராக. அதுக்கு என மேல கிருபை, தேவ கிருபை இருக்கும். தேவ ஜனங்களே, தேவ கிருபை நீங்க பெற்றிருந்தீர்கள். உங்களை கொண்டு தேவ தேசத்தை அசைப்பது நிச்சயமே, நிச்சயமே. அதை யாரும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் என்னை கொண்டு அசைய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது வேதம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். நான் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரோடுவீர்கள். நான்
ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, எசேக்கியேல் அதே பகுதியில 37 அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா, வாசிங்க 1வது வசனத்திலிருந்து. வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கில் வெட்டாவெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். நல்ல கவனிங்க, நான் சொல்ற இந்த பகுதியில திரளான எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், உயிரற்ற எலும்புகள். நல்ல கவனிக்கணுங்க. அப்புறம் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய அந்த பள்ளத்தாக்குல கொண்டு நிறுத்தி கேட்கிறாரு, இவைகள் உயிர் பெறுமா? அவன் சொல்ற, உமக்கே தெரியும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிங்க அதனுடைய 7வது வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே. நல்ல கவனிங்க, எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி, வரம் பெற்றவன். யாரு வரம் பெற்றவன்? 2வது வேதம் தெளிவாய் சொல்கிறது, வரம் பெற்றவர்கள் வாயை திறக்கிற பொழுது ஒரு அசைவு உண்டாகும். அந்த 8, 9 வசனங்கள் சொல்கிறது, அவன் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் அதன் எலும்போடு சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களே, வரம் பெற்றவர்கள் வாயை திறந்தார் உயிரற்ற எலும்புகளுக்கு கூட உயிர்களை கொண்டு வருவதற்கு என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே கிருபை வரங்களை கர்த்தர் எனக்கு தருவீராக. வாயை திறங்க, வாயை திறங்க. தேவ ஜனங்களே, உங்கள் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பீர்களானால் உயிரற்று கிடைக்கிற அநேகரை உயிர் பெறுவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். அதாவது 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. அவருடைய ஆவி நம் ஆவிக்குள்ள இருந்துனா ஒரு உயிர் மீட்சி நிச்சயமாய் உண்டாக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் தெரியுமா உணர்ந்து போய் கிடக்கிறோம்? ஏன் தெரியுமா உயிரற்று கிடக்கிறோம்? ஏன்னா உள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை. என்னதில்லை? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இல்லாததுனால இன்னைக்கு உணர்ந்து போய் கிடக்கிற அனுபவங்கள், உயிரற்று கிடக்கிற அனுபவங்கள். தேவ ஜனங்களே, இன்றைக்கு எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உலர்ந்து கிடக்கிற உங்களை மீண்டும் உயிர் பெற்று எழும்படியாக என் ஆவியை உங்களுக்குள் வைக்கிறேன். நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைஞ்சா உங்களை கொண்டு அநேக உயிரடைவதற்கு உன்னை நான் பயன்படுத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். முதலாவது வேதம் சொல்கிறது, கிருபை பெற்றவர்கள் வாயை திறந்த பொழுது அங்கே ஒரு அசைவு உண்டாகும். 2வது வேதம் சொல்கிறது, வரம் பெற்றவர்கள் வாயை திறந்த போது அங்கே ஒரு அசைவு உண்டாகிறது. 3வது வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி 21 தான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த வேண்டும். நல்ல கவனிங்க, இங்க வேதம் தெளிவாக சொல்கிறது, ரோமராகிய நாம் அனுசரிக்க தகாத முறைகளை இவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், இவர்கள் ஏதாவது தகாத காரியங்களை செய்தாங்களா? சொல்லப்படவில்லை. ஆனால் இவர்கள் ஆகவே சொல்லுகிறார்கள், இந்த பவுலும் சீலாவும் போதிக்கிற போதகங்கள் நம் தேசத்துக்கு விரோதமானது, நம் ராஜ்யத்திற்கு விரோதமானது, தேவ ஜனங்களுக்கு விரோதமானது என்று சொல்லி அவர்களே பொருளை கிளப்பிவிட்டு பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைக்க வைக்கிறார்கள். வாசிங்க 26ஆம் வசனம். வாசிங்க 26. சடுதியிலே. நல்ல கவனிங்க. 3வது துதிக்கிறவர்கள் வாயை திறக்கிற பொழுது தேசத்தில் அசைவு உண்டாகும். எல்லாம் வாயை திறங்க. அதுக்கு தான் துதிக்க சொல்றது, அதுக்கு தான் உங்களை பாட சொல்றது. எதுக்கு தெரியுமா? நீங்கள் பாடுகிற பொழுது உங்கள் பாடுகள் விலகும். தேவ ஜனங்களே, துதிக்கிற வாயை திறந்த போது சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் அசைத்தது. இன்றைக்கு உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அஸ்திவாரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையை ஒரு ஆட்டம் காண்கிறது. எதிலிருந்து உங்களை மீற முடியாதபடி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த சிறைச்சாலையில் அஸ்திவாரங்கள் இந்த நிமிடத்திலே இயேசுவின் நாமத்தினாலே அதிர்கிறது. ஒரு அசைவு உண்டாகிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய், கரங்களை உயர்த்தி சத்தமாய். 3வது வேதம் சொல்கிறது, துதிக்கிறவன் வாயை திறந்த அசைவு உண்டாகிதான் தீரும். அல்லேலூயா. அதனால தான் எனக்கு ரொம்ப ஆசை, நம்ம சபையில குறைஞ்சது 1 மணி நேரமாவது துதிக்கணும். குறைஞ்சது நான் அடிக்கடி சொல்றேன்,
இந்த பூமியில் ஒரு மனிதன் 1 மணி நேரம் துதிக்கிறனா அவன் பரலோகத்துல வந்து என்ன செய்ய போறான்? பரலோகத்துல 24 மணி நேரம் என்ன செய்யணுமா? இங்க 1 மணி நேரமாவது துதிக்கண்டாமா? அதனால சொல்றது 10 மணி ஆராதனை 10 மணிக்கு, 10:30க்குனா 10:30க்கு, 11 மணிக்குனா நம்ம துதிக்க நேரம் வர மாட்டோம், ஜெபிக்க நேரம். கடைசி வந்து வார்த்தைக்கு வந்துகிட்டு ஒண்ணும் கிடைக்காது. கடைசியில வந்த வண்ணமா திரும்பி ஆமா சட்டியை கமத்தி போட்டுட்டு போக வேண்டியது ஒண்ணு இருக்காது. நல்ல கவனிங்க, இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, துதிக்கிறவர்கள் வாயை திறந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அங்க உள்ளவர் எழுப்புதல் உண்டானது. அந்த இரவே அநேக ஞானஸ்தானம் பெற்றார்கள். அந்த 16வது அதிகாரம், அந்த 16வது அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, அதனுடைய 33ஆம் வசனம். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்னங்க நடந்தது? என்ன நடந்துச்சு? அந்த இரவு தானே அங்க ஒரு எழுப்புதல் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எந்த இடத்துல வாயை திறக்கிறீங்களோ அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகும். வாயை திறந்து கரங்களை உயர்த்தி நான் துதித்தோம்னா எப்பேற்பட்ட கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போகும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாயை திறங்க, வாயை திறங்க, எல்லாம் வாயை திறங்க. துதி ஸ்தோத்திரத்தை செலுங்க, செலுத்த 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 உங்கள் சிறையிருப்புகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை விட்டு முற்றிலுமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வேதம் சொல்கிறது, கிருபை பெற்றவர்கள் வாயை திறந்த நேரத்தில் ஒரு அசைவு உண்டானது. இரண்டாவது வேதம் சொல்கிறது, வரம் பெற்றவர்கள் வாயை திறந்த நேரத்தில் ஒரு அசைவு உண்டானது. மூன்றாவது வேதம் சொல்கிறது, துதிக்கிறவர்கள் வாயை திறந்த போது ஒரு அசைவு உண்டானது. நான்காவது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 4ஆவது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுது கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரணும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. வாசிக்காத பகுதியை, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவ ஜனங்களே, நான் அசையாத பட்சத்தில் என்னை கொண்டு அசைவு உண்டாகாது. முதல்ல நான் அசையணும். எப்படி? நான் அசையணும். பாருங்க, வந்து தூங்கிலாம் இருக்க கூடாது, சோத்திரத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அசைஞ்சிட்டே இருக்கணும். அசையலன்னா மாலை போட்டு கொண்டு போயிடுவாங்க. கொஞ்சம் கவனமா. ஆமா, சரிங்களா? அதனாலதான் எத்தனை பேர் புரிஞ்சு அசையலன்னா மாலை போட்டு எங்க கொண்டு போயிடுவாங்க? ஆத்துக்கே கிடக்க. அது கன்ஃபார்ம், மாற்றமே கிடையாது. கொஞ்ச நேரம் அசைவத்து கிடந்திருந்தா அப்போ அது எதற்கு சமம்? மரித்து போனதற்கு சமம். இங்க வேதம் சொல்கிறது, ஜெபிக்கிறவர்கள் வாயை திறந்த போது அங்கே ஒரு அசைவு உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவுனா சாதாரணமான அசைவு கிடையாதுல. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர், ஒரு பிரசங்கத்துல 5000 பேர். அடுத்த பகுதி சொல்லுது, அநேக திரளான கூட்டத்தார் எண்ண முடியவில்லை, எண்ணிலடங்காத ஜனங்கள் அங்கே சேர்க்கப்பட்டதற்கு காரணம் ஜெபிக்கிறவர்கள் வாயை திறந்த போது. தேவ ஜனங்களே, இன்னிலிருந்து குறைந்தது 1 மணி நேரமாவது நம் தேசத்தில் எழுப்புதலுக்காக ஜெபித்து தான் ஆக வேண்டும். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய், கரங்களை உயர் சத்தமாய் தேவ ஜனங்களே, நிச்சயமாய் நம் தேசத்தில் அந்நிய கண்கள் அல்ல, நம் சொந்த கண்கள் காணுகிற நேரத்தில், இந்த காலத்தில் இனி அல்ல, நம் கண்கள் காணுகிற இதே காலத்தில் தேவன் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 9 அதனுடைய 33. கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டார். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். என்னப்பா சொன்னாரு? அவ்வளவுதான், அவன் எழுப்பி நடந்துட்டான். ஏன் தெரியுமா? ஜெபிக்கிறவன் வாயை திறந்தா எப்பேற்பட்ட கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படும். எவ்வளவு பெரிய ஜெபம் ஒண்ணும் பண்ணலன்னு, பெரிய ஜெபம் ஒண்ணும். அந்த பகுதி ஒரு கூட வாசிங்க. அங்கே 8 வருஷமாய் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயாவை என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டார். பேதுரு அவனை பார்த்து, நல்ல கவனிங்க, இதுதான் ஜெபம். ஐனேயாவே, இயேசு
இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்தது. இவ்வளவுதான். தேவ ஜனங்களே, நான் அசைந்தா என்னை கொண்டு எப்படிப்பட்ட வியாதிகளை சொஸ்தமாக்குவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் வாசிங்க. ஒரு ஸ்ரீ இருந்தார். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் கிடைத்து வைத்தார்கள். வாசிங்க அதனுடைய 40வது வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே அவ்வளவுதான். ஒண்ணு சொல்லல, தபித்தாளே எழுந்து. வாசிங்க. அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். செத்து போனவங்க திடீர்னு கண் திறந்து நீங்க இருப்பீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே. அம்மா செத்து போனவங்க நைட்டு ஆவிலாம் வராமன்னு நிறைய சொல்றாங்க. நான் கேட்கிறேன், தெரியல செத்து போனவங்க எப்படி திரும்ப வருவாங்க? நான் நேற்று கூட யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், செத்து போனவர்கள் திரும்பவும் வருவார்கள் என்றால் நிச்சயமா அவங்க தான் அந்த பூமியை ஆளுகை செய்திருக்கணும். உண்மைதானே? இருக்கிறவங்களோட அதிகமா செத்தாச்சு. எத்தனை புரியுது? பூமியில் வாழ்கிறவர்களை விட மரித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்படின்னு அவங்க தான் அந்த பூமியை என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். மரித்தவர்கள் திரும்ப என்ன செய்வதில்லை, வருவதில்லை. என வேதம் சொல்லுகிறது, மண்ணானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்கிறது, ஆத்மாவிற்கு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை வேறு சத்தமாக அல்லேலூயா. 4வது வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன் வாயை திறந்தான். தேவ ஜனங்களே, அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் என்ன தெரியுமா சொல்லுது? இவர்களை ஒரு கூட்டம் பரிகாசித்தார்கள். வாசிங்க அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். எந்த கூட்டத்தை பரியாசம் பண்ணினார்களோ அதே கூட்டத்தை கொண்டு தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பரியாசம் பண்ணுகிற கூட்டம் எழுப்பி கொண்டிருக்கிறது. அதே கூட்டத்தை தேவன் விடுவிக்கும்படியாக ரட்சிக்கும்படியான காலங்கள் வந்துவிட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன் வாயை திறந்தா நிச்சயமா அசைவு உண்டாகிதான் தீரும். வேதம் சொல்கிறது, 8 வருடங்களாய் நடக்க முடியாத ஒரு மனிதன் அசைவத்தில் கடந்த ஒரு மனிதனை பார்த்து பேதுரு சொல்றார், ஐனியாவை எழுந்து போய் படுங்க, நீ எடுத்துக்கொண்டு நட. தபித்தாள், மரித்தாள், ஜெபத்தாள், உயிர்த்தாள் என்று சொல்வது காரணம் தெரியுமா? ஜெபிக்கிற வாயை திறந்தா அசைவற்று கிடக்கிற பிரேதம் கூட உயிரோடு எழுப்புவதற்கு போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. 5வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். சகரியா அவனை கண்டு கலங்கி அடைந்தான். தூதர் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாய் இருப்பான். வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். 5வது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் வாயை திறக்கிற பொழுது தேசத்தில் அசைவு உண்டாகும். அல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, கிருபை பெற்றவர்கள் வாயை திறக்கும் பொழுது அசைவு உண்டாகும். வரம் பெற்றவர்கள் வாயை திறக்கிற பொழுது அசைவு உண்டாகும். 3வது சொல்லுங்க, துதிக்கிறவர்கள் வாயை திறக்கிற பொழுது தேசத்தில் அசைவு உண்டாகும். 4வது ஜெபிக்கிறவர்கள் வாயை திறக்கிற பொழுது அசைவு உண்டாகும். 5வது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் வாயை திறக்கிற பொழுது அசைவு உண்டாகும். 2வது அதே அப்படியே திரும்ப வாரை, கிருபை பெற்றவர்கள் கை அசைத்தாலும் அசைவு உண்டாகும். எல்லாரும் ஒரு நிமிஷம் உயர்த்துன. யாத்திராகம் 33வது அதிகாரம் வாசிங்க. யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்திராகம் 33ஆம் அதிகாரம், யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றால் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறைந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவன் சொன்னீங்களா? மோசேக்கு யாருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சி? கர்த்தருடைய கரத்தில் கிருபை கிடைச்சது. சரியா? யாத்திராகம் 14 திருப்பி விடுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்துல வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி
பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை எல்லாம் ஒரு விசை கரங்களை உயர்த்தி கையை நீட்டினா போதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையால் உங்களுக்கு வழிவிடும். எல்லாம் கையை வசத்துங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கிருபை பெற்றவங்க கையை தூக்குற போது பிரச்சனை அந்த இடத்தோட விலகி போகும். ஏன் தெரியுமா? செங்கடல் சொல்லப்பட்டிருக்கு. கடலை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா கிருபை பெற்றவங்க கையை நீட்டினா எப்படிப்பட்ட வியாதிகள் நீங்கும். எப்படிப்பட்ட விசாசுகளும் துண்டக்கான துணியக்கான ஓடித்தான் ஆகும். எப்பேற்பட்ட பெரிய செங்கடலே இஸ்ராயல் ஜனங்களுக்கு வழிவிடுமானால் நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஏமாத்திரும். அல்லேலூயா. அதாவது வேதம் சொல்லுகிறது யாத்திராகமோ அப்படி 2-3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இவன் அங்கே கண்ட அற்புத காட்சியை பார்க்கும்படியாக கிட்டே வந்தான். யாத்திராகமோ 3 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அப்பொழுது மோசே வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சரின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே. எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. நான் அற்புதங்களை பார்க்கும்படியாய் அழைக்கப்படவில்லை. இந்த கரங்களினால் அற்புதங்களை நடத்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து அற்புதங்களை பார்க்கிற கூட்டம் அல்ல, அற்புதங்களை செய்கிற கூட்டம். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நீங்கள் அற்புதங்களை பார்த்தது போதும். இனி அற்புதங்களை செய்வதற்கு உங்கள் கரங்களை அவர் கரத்தோடு இணைத்து விடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீ எப்பா என்கிட்ட முறையிட்டு இருக்க உன் கரங்களை நீட்டு. முறையிட்டதெல்லாம் போடுங்க, அழுதெல்லாம் போடுங்க, புலம்புறதெல்லாம் போடுங்க. அந்த 27-17 வருஷம் வாசிங்க. சாரி 27 யாத்திராகமம் 14-27 வாசிங்க. யாத்திராகமம் 14-27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரம் திரும்பி வந்தது. நல்ல கவனிங்க. போதும். பிரச்சனையே போனாலும் போகும், ஆனாலும் உங்களுக்கு புரியலையோ? செங்கடலுக்கு நேரம் கையை நீட்டுன நேரத்துல பிரச்சனை, அவன் பிரச்சனை வர வேண்டியதை போக வேண்டியது யாரு கையில தான் இருக்கு. கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. பிரச்சனை வர்றதும் போறதும் உங்க கையில தான். ஆமா, நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம், நம்ம முறையிட்டு இருக்கோம். ஆண்டு சொல்லுகிற மோசையே, நீ எப்பா முறையிட்டு இருக்க? அவன் கையை நீ நல்ல கவனிங்க. உங்க கையை நீங்க பரலோகத்துக்கு நேரம் நீட்டினா போதுங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையும் நாலு விலகி போகுங்க. அன்னைக்கு சொல்றேன், ஊழிய காலத்துக்கு எனக்காக செவியை சொல்றதை விட நீங்க முழங்கால் படிக்கிட்டு பாருங்க, உங்க பிரச்சனை உள்ள விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகி தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அண்ணனுக்கு சாட்சி ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா இப்ப ஊழியக்காரா மாறணும் ஆசையா, ஆனா அவருக்கு என்ன செய்யல, அந்த வாய்ப்பு அவருக்கு ஏற்படுத்திக் கொள்ளல. அண்ணனுக்கு ஆசை, ஆனா அவங்களும் என்ன செய்யல, ஊழியக்காரன் என்ன செய்யல, போனும் விரும்பல. ஆனா அவர் விரும்பாவிட்டாலும் அவர் விருப்பத்தை நிறைவேற்ற நினைச்சாச்சுன்னா யாரும் தடுக்க முடியாது. எல்லாரும் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி, என் விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பமே என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமா நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. உலகம் போற போக்கில் வாழ்வதற்கு அழைக்கப்படலை. கேட்டீங்களா? உலகம் போற போக்கில் அல்ல, உன்னத தெய்வம் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் ஓடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதலாவது வேதம் சொல்கிறது, கிருபை பெற்றவர்கள் கையசைத்தாலும் அங்கே அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. வாசிங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். வாசிங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், நீ கிட்டி சேராயா, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. நீ இருக்கிற இடம் நம்மளை கொண்டு அற்புதம் நடக்கணும்னா சிலதெல்லாம் கலத்தி போட்டுட்டு வரணும். நீ ஆணவம், அகங்காரம், இருமாப்பு, கோபம் எல்லாம் கலத்தி வெளியே போட்டுட்டே வரணும். தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள என்ன செய்யணும்? வர ஆண்டு சொல்ற பாதரட்சியை, சுயம் என்கிற உன் பாதரட்சியை கலத்தி போடு. வாசிங்க 5ஆம் வசனம் தொடர்ச்சியா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த 4ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிங்க. அதே தரையிலே
போடு. சிலதெல்லாம் தரையில போட்டு நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? 40 வருஷமா அந்த கம்பு வச்சு ஆடி மேய்ச்சிட்டு இருக்கான். கீழே போடுங்கிற மாறி பேசுறது கீழே போட்டுதான் அது சர்ப்பமாய் மாறி. இப்பதான் நினைக்கலாம், எப்பா இத்தனை வருஷமா அந்த சர்ப்பத்துடைய குடி வாழ்ந்தேன் குடி கொண்டிருந்தேன். எப்படி? ஒரு முறை ஒரு மனிதன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு பேய் பிசாசுகள் என்றா பயம் கிடையாதா அப்படின்னு. பேய் பிசாசுகள் என்றா பயம் கிடையாது. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு பயமே கிடையாது, பிசாசுகளை கண்டுல பயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிசாசு வேஷம் போட்ட ஒரு மனிதனை உள்ளே அனுப்புகிறார்கள். உள்ள இருந்து ஒருத்தரையும் காணல, உள்ள இருந்து ஒருத்தர் சபைக்குள்ள இருந்து ஒருத்தரையும் சர்ச்சுக்குள்ள காணல, எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இருக்கிறாரு. அப்போ அவர் கேட்டாரா, உங்களுக்கு பேய் பிசாசுனா பயம் இல்லையா? 40 வருஷமா நான் அது கூட தான் குடும்பமே நடத்திட்டு இருக்கேன். எத்தனை புரிஞ்சு? நான் சொல்லல, கதை ஒரு கதை உங்களை சொல்ல. நீங்களாம் எப்படிப்பட்டவங்க? நீங்களும் பரிசுத்தவான்கள் அல்லவா? நல்ல கவனிங்க, இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது 40 வருஷமா அதான் கட்டி பிடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். நீங்க நல்ல தெரியுமா, மோசே திக்கு நாயும் மந்த நாவுலையே ஏன் பேச தெரியாது? நல்ல வாக்கில் வல்ல வேண்டும் பைபிள்ல சொல்லிருக்கு. நல்ல எகிப்திலியாங்க நல்லா பிறந்து நல்லா வளர்ந்து நல்ல ராஜா போல இருந்தவராகும். இவன் பேச முடியல. ஏன் தெரியுமா? ஆட்டுக்கு பின்னாடி போனாரு. வீட்டுல மாமனார் மட்டும்தான். 7 பிள்ளைகள். யாருக்கு? மீதியான் தேசத்து ஆசாரியன் ஆகிய அவனுக்கு 7 பிள்ளைகள். சரியா? 7 பிள்ளைங்க பிளஸ் இவருக்கு மாமியார் 1, 8 பேர். 8 பேர் இருக்கிற இடத்துல இவர் என்னத்தை பேச முடியும்? புரியலையோ? 8 பொம்பளைகள் இருக்குச்சுல, ஒரு ஆம்பளை என்னத்தங்க பேச முடியும்? இல்ல 2 ஆம்பளைங்கிறத என்னத்தை பேசி விடுவாங்க? நீங்க நல்லா பாருங்க, 2 பொம்பளைங்க இருந்தாச்சுன்னா காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் 5 மணிக்குனாலும் பேசி தீராது. அம்மா நான் என் பொண்டாட்டிய ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு விட்டுக்கிட்டு கிளம்பு நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து பேசிட்டு கேப்ப கூட கட்டா வாங்கத்தான்பா. அங்க போனா அது கிளம்பி எழுந்து 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அப்படி என்னத்தான் அவங்களுக்குள்ள இருக்கும்போது இல்லை. ஆனா ஆம்பளைல பாருங்க, 1 மணி நேரம் நின்னாலும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா பேசுறதுக்கு அதுக்கு மேல பண்ணும் இருக்க. எத்தனை நேரம் புரிஞ்சுது? அல்லேலூயா. நல்ல கவனிங்க பாருங்க, 40 வருஷமா அந்த பாம்போட குடித்தனம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சொல்ல தூக்கி போடு. எந்த கோல் சர்ப்பமாய் மாறினதோ, எந்த கோல் நீ ஆடு மேய்ப்பதற்காய் பயன்படுத்தி கொண்டிருந்தாயோ, எந்த கம்பெனி அந்த கொப்புகளை ஆடுகளுக்கு பறித்து போட்டு பயன்படுத்தி கொண்டு அதே கோலை கொண்டுதான் நான் அற்புதங்களை செய்ய போறேன். என்ன சொல்ல வரா தெரியுமா? உன்கிட்ட இருக்கிறத, உனக்கு இருக்கிறதை கொண்டுதான் நான் அற்புதம். புதுசா ஒண்ணு தேடி நீங்க போக வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வைத்து தேவன் அற்புதங்கள் அடையாளங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். இல்லையா? புதுசா எங்க படிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, எங்கேயும் ஓடி போனது அவசியம் கிடையாது. தேவன் உங்கள் கரத்தில் இருக்கிற கிருபை வரங்களை கொண்டு தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 4 அதனுடைய 22. நல்ல கவனிங்க, இஸ்ரவேலர்கள் யாருன்னா என்னுடைய பிள்ளைகள், என் சேஷபுத்திரர்கள். அவனை ஆராதிக்க மாட்டேன், விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷபுத்திரன் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னது? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவ பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு தடை செய்கிறவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார்னா சங்கரிப்பார். நான் சொல்லல, பைபிள்ல ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆமா, இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான், நீடிய சாந்தம் உள்ளவர் தான், பொறுமை உள்ளவர் தான். ஆனா எங்க அவர் ஆராதிக்க வேண்டிய இடத்துல அவருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிறதோ அங்கே தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. திரும்ப ஒரு முறை கூட வசனத்தை வாசிங்க. அந்த 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நல்லா கவனிங்க. கடைசியில தான் தேவன் காரியம் செஞ்சாரு. பாத்தீங்களா? கடைசியில செய்ய போகிறதை கூட கர்த்தர் மோசேக்கு சொல்லிதான் அழைச்சிட்டு போனார். எத்தனை புரியுது?
நல்ல கவனிங்க. தேவன் செய்ய போகிறத நமக்கு சொல்லிட்டு கண்டிப்பா செய்வார். நடந்தது என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னா, அந்த 5ஆம் அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம், அதற்கு பார்ப்போம். அவர் யாருன்னு கேட்டாங்கல்ல, அவர் யாருன்னு காண்பிக்கணும்ல, அதை செல்கடலுக்குள்ள கொண்டு போய் அவர் யாருன்னு காண்பிச்சாரு. அல்லேலூயா. இப்படி சில நேரம் அப்படித்தான், அவர் யாருன்னு கேட்டா காண்பிப்பாரு. ஆனா பறக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். எத்தனை புரியுது? தேவனிடத்தில் ஒரு நாள் விளையாடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஞானமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்தில் தேவனோடு உறவாட வேண்டும். இவன் யாருன்னு கேட்டானா போய் காண்பித்து கொடுத்து அவர் செங்கடலுக்குள்ள கொண்டு நிறுத்தி நான் யார் என்பதை பாருங்க. இறுதி கடினப்பட்டு உள்ள கொண்டு போறாரு பாருங்க. காரணம் ஒன்றுதான், நீ யாருன்னு கேட்டா கண்டிப்பா அவர் காட்டி தருவார். ஹல்லேலூயா. கரங்களின் சத்தமாய் ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, எந்த கையில் இருந்த கோல் ஒன்று குதமாக இருந்ததோ அதே கோலை கொண்டு கர்த்தர் செங்கடலை 2ஆக பிளந்தார் என்று சொல்லப்படுகிறது. கையில் இருந்த கோலை போட்டப்படுது, அது சர்ப்பம் ஆயிற்று. எல்லாரும் போட்டான், எல்லா மந்திரவாதிகளும் போட்டான், எல்லாரும் அற்புதம் செய்ய முடியும் நினைச்சான். நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய சர்ப்பம், அவன் கையில் இருந்து போட்ட கோலாகிய சர்ப்பம் எல்லா சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என்னோடு இருக்கிற ஒரு கர்த்தர், அவன் சொன்னதை நான் செஞ்சோம்னா என்னை கொண்டு நிச்சயமாய் அற்புத அடையாளங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 17 14 வாசிங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற சொன்னீங்களா? ஜெபிக்கிறவன் கையை நீட்டினா போதும், பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் மேல் கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி. தேவ ஜனங்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எந்த மனிதர்கள் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்து பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறாமல் இருந்தார்களோ, நான் நேற்று கூட சொன்னேன், இன்றைக்கு அநேக சிஎஸ்ஐ சபைகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்கிற நம்பிக்கை இல்லை. ரொம்ப ஆச்சரியம்னா, ரோமன் கத்தோலிக்கர்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிறார்கள். புரியுதா? ஆனா சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் வந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை, விசுவாசிப்பது இல்லை. எத்தனை தெரியும்? எத்தனை தெரியும்? நல்ல கவனிங்க. ஆனா தேவ ஜனங்களே, அங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரும் யோவானும் ஜெபித்து விட்டு கைகளை வைத்த பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவர்கள் கையை நீட்டுகிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேய்கள் ஓடாதா? பிசாசுகள் ஓடாதா? நோய்கள் தீராதா? பிரச்சனைகள் தீராதா? வேதம் தெளிவாய் சொல்கிறது, என் நாமத்தினால எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பொழுது அங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடிய ரட்சிக்கும். நீ நல்லா ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசத்தோடு என்ன செய்யல? அதான் பிரச்சனை. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஜெபிக்கிறவங்க கையை நீட்டுனா போதும், அங்கே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. 3வது வாசிங்க. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4 வாசிக்கலாமே. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலிருந்து. நல்ல கவனிங்க. பெலிஸ்தர்கள் இஸ்ராயேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் கொடுமையாய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் சிம்சோன் என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி விடுகிறார். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசி. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் சிங்களம் கிடையாது, பாலசிங்கம் கர்ச்சிக்கிற வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்துருவானவன் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுத்தி வகை தேடி கொண்டிருக்கிறான். இங்கேயும் அப்படித்தான். இது சிம்சோனை எப்படி ஆகின சோலை தீர்த்தலாம் சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்துச்சா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது
நடந்தான். அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தது. அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்கள் கைகளை உயர்த்தி கண்களை மூடி, என் கையில ஒன்றும் தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார்னா என் கையில ஒன்றும் தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வந்து இறங்கின மாத்திரத்தில் கையில் ஒன்றும் இல்லாதிருந்த போது கெஞ்சுகிற பாலசிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான். தேவ ஜனங்களை, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பானாலும் எந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, கட்சிகிற சிங்கமனை மேற்கொள்ள முடியாது. காரணம் எனக்குள்ள இருக்கிறவர் யூத பாலசிங்கம். எல்லாம் வாயத்திறங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பார்களா எந்த சிங்கமையை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக எங்களை திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை சத்துருவான ஒருவர் மேற்கொள்ள முடியாது. ஆனால் என்னை மேற்கொள்கிற சிங்கத்தையோ நான் கிழித்து எறிவேன். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லு, கையில ஒண்ணும் கிடையாது, ஆனா அவனுக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயுதம் தேவையில்லைங்க, சாத்தானை வீழ்த்துவதற்கு ஆயுதம் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பானால் எப்பேற்பட்ட காரியங்களை நம்மளால முடித்து காண்பிக்க முடியும். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் வந்து இறங்கினார். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, பலமா நமக்குள்ள இருந்தார்னா சிங்கமே நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது. நல்ல கவனிங்க, இங்க 40 ஆண்டுகள் பெலிஸ்தர்கள் இஸ்ராயேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதை எங்க வாசிங்க, இன்னைக்கு நம்ம அந்த பகுதியை கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சோம். அந்த ஜெப பகுதியில திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் கையில கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இருக்கிறான்னு கேட்டா யாருக்கு மேல? அபிஷேகம் பண்ணின தாவீது மேல் வந்து அமர்ந்திருந்தார். இந்த பகுதியில் அழகா சொல்லப்பட்டிருக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13 தானே வாசித்தீங்க. 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த 17ஆவது அதிகாரத்துல கோலியாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய உயரம் எவ்வளவு போட்டிருக்குது? எவ்வளவு உயரம் இருப்பான்னு நினைக்கிறீங்க? 6 முழம்னா எவ்வளவு சொல்லுங்க. சும்மா 6 முழம் சொல்லி படிச்சிட்டோம். 6 முழம்னா எவ்வளவு அடி? 9.9 அடியும் 9 இன்ச்சு உயரம் உள்ளவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கோலியாத். தாவீது எவ்வளவு உயரம் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? நீ கூட ஜெப பகுதியில் அப்படியே டச் பண்ணி அதை விட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்து, என்னடா இது நம்ம சப்ஜெக்ட் உள்ளது எப்படி? அதுதான் ஆவியானவர் நடத்த விதங்கள். நான் அங்க இருந்து செய்தி எடுத்தேன், என் ஒய்ஃப் அங்க இருந்து செய்தி எடுத்தாங்க. புரியுதா? நான் வீட்டுக்கு வெளியில் அங்க இருந்தேன், என் மனைவி வீட்டுக்கு வெளியில் அங்க இருந்தாங்க. ஆனா பாருங்க, ஆவியானவர் பாருங்க எப்படி லிங்க் பண்ணி விடுறாரு. கோலியாத்துடைய உயரம் 9.9. தாவீது எவ்வளவு உயரம் இருந்திருப்பான்? வேதத்தில் சொல்லப்படவில்லை. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் தாவீது சிறுவனாய் இருந்தான், இளைஞன். அதாவது அவனுடைய உயரம் எவ்வளவு இருந்திருக்கணும்? 5.5 அடி உயரங்கள் சராசரியாக இருந்திருப்பான் அப்படின்னு என்று நம்பப்படுகிறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணுங்க. வாசிங்க அதனுடைய 16ஆவது வசனம் 17, 16. அங்க எத்தனை வருஷம்? 40 வருஷம் பெலிஸ்தர்கள் இஸ்ராயேல் ஜனங்களை ஆண்டார்கள். இங்க பாருங்க, 40 நாள் வந்து போறான். இது கடைசி நாள். 41வது நாள் இவன் வந்துட்டு திரும்ப போவான். போயிட்டான் அப்படின்னா பெலிஸ்தர்கள் ஜெயித்து விட்டார்கள். இஸ்ராயேல் ஜனங்கள் எல்லாம் யாருக்கு அடிமையா இருக்கணும்? பெலிஸ்தர்கள் அடிமையா இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய ஒப்பந்தம். நல்ல கவனிக்கணும். ஆனா இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, 41வது நாள் வந்தது. தாவீதுக்கு தெரியாம கோலியாத் பாளையத்துக்குள்ள வந்தான். நல்ல கவனிங்க, 7ஆம் பள்ளத்தாக்கில் அந்த 2வது வசனம் அழகா சொல்லுது. 3வது வசனம் பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் வாசிங்க 17:3. அந்த 9வது வசனம் வாசி. அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து என்னை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தர்
பாத்தீங்க, ஒப்பந்தம் இதுதான். ஒப்பந்தம் என்னைய ஜெயிச்சுட்டா நீங்க எல்லாரும் ஜெயிச்சதுக்கு சமம். ஆனா என்ன நீங்க ஜெயிக்கலன்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமைகள். இப்ப 41வது நாள் இந்த பெலிஸ்தன் பாளையத்துக்குள் வருகிறான். 7ஆம் பள்ளத்தாக்கில் திடீரென்று ஒரு பூகம்பம். தாவீது கேட்கிறாரு, என்ன சத்தம்? தாவீது கேட்கிறாரு, இங்க என்ன? பார்த்தா கோலியாத் நடந்து வாரான். நம்ம எல்லாம் கனவுல கண்டால என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாம யூரின் பாஸ். ஆனா தாவீது பயப்படல, ஏன்னா அவனுக்குள் இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கண்களை உயர் சத்தமா அல்லேலூயா. அந்த சகோதரர்கள் கேட்கிறாங்க, நீ என்ன யுத்தத்தை பார்க்க வந்தீங்க? அம்மா, நம்ம எல்லாம் யுத்தத்தை பார்க்க வந்தவங்க இல்ல, யுத்தம் செய்யும்படியாய் வந்தவர்கள். எல்லாரும் கையை உயர்த்தி, தேவ ஜனங்களே, நாங்க தேவனை ஆராதிக்க பார்க்க வந்தவங்க இல்ல, தேவனை ஆராதிக்க வந்தவர்கள். தேவ ஜனங்களே, யுத்தத்தை பார்க்க வந்தவங்க இல்ல, நாங்கள் யுத்தம் செய்யும்படியாக பழக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவ ஜனங்களே, அவன் சொன்னா, அவன் கோலியாத் சாதாரணமானவன் அல்ல, அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரன். அவங்க கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுல 25வது வசனம் வாசிங்க. அந்த நேரத்தில் அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்தித்து வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரியவானாக்கி. ரொம்ப பெரிய ஆஃபரா இருக்கும், யாருக்கு கிடைக்காது இப்படி எல்லாம். என்னது, ராஜா ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கிறாரு. அதாவது யார் இந்த கோலியாத்தை கொலை செய்கிறார்களோ அவர்கள் அந்த தேசத்துல ஐஸ்வர்யமான மாற்றி என் குமாரத்தி அவருக்கு கல்யாணம், அதாவது இளவரசி, யாரு இளவரசியை திருமணம் பண்ணி கொடுத்து அவனுக்கு நம்ம நாட்டுல சர்வ மானியங்களும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கிறார். நான் எப்படி யோசித்து பார்த்தேன், நிறைய பேர் போயிருப்பான், வந்தா மலை போனா உசுறு. புரியுதா? இப்படி இவனுக்கு பயந்துட்டு இருக்கிறத விட நம்ம எதிர்த்து பார்ப்போம், அடிச்சுதான் பார்ப்போமே. வருதுன ஒருவேளை செத்துக்கிட்டு போனான்னா நம்ம தேசத்துல அடுத்த ராஜாவா மாறது கூட வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் போயிருப்போம். கேட்டீங்களா? அவ்வளவு பெரிய அட்வர்டைஸ்மெண்டாங்க அந்த சவுல் பண்ணாரு. ஆனா இவருக்கு அந்த காலத்துல வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் எதுவும் கிடையாதா. இவர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வந்தவர் அல்ல, தற்செயலாய் வந்தவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி, நீங்க உங்க தற்செயலா வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், உங்களை கொண்டுதான் கோலியாத்தின் கோஷங்களை நான் அடங்க பண்ணுவதற்கு உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க போகிறார். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுங்க, தேவ ஜனங்களே, பலர் நம்ம பேசுறாங்க, அதை பற்றி அவன் கவலைப்படல. அவனுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? அது சொன்னா, ஜீவனுள்ள தேவனின் சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம். அதாவது அவன் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க அதனுடைய 35வது வசனத்திலிருந்து 33ல இருந்து வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, எப்பா, நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவான், நிறைய பேர் இப்படிதான் நம்மளை பார்த்து உங்களால செய்ய நல்ல கவனிங்க, உங்களால முடியாதுன்னு சொன்னா சொல்லுங்க, என்னால முடியாது. ஆனா எனக்குள் ஒருவர் தங்கி இருக்கிறார், அந்த பரிசுத்த ஆவியானவரா முடியாதுங்கிற ஒண்ணு கிடையாது. ஏமா, சவுலும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தவன் தான். ஏன்னா 1 சாமுவேல் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் சொல்கிறது. வாசிங்க. 1 சாமுவேல் 16 அதனுடைய 14. ஏமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லனா முடியாதுதான். நான் என்ன சொல்றேன்னா, உன்னால் முடியாது என்பதற்காக தாவீதிடத்தில் முடியாது என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. உங்களால மேற்கொள்ள முடியாது என்பதற்காக அவர்களால் முடியாது நினைக்க கூடாது. நான் சொல்றது புரியுது? கண்டிப்பா முடியும். அதற்கு வேதம் தெளிவாய் சொல்கிறது. சவுல் அவனை பார்த்து சொல்ல, உன்னால் என்ன செய்யாது, முடியாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். வாசிங்க. தாவீது தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். நல்ல கவனிங்க. இந்த காரியத்தை சவுலிடத்தில் தாவீது சொல்லுகிற பொழுது நம்பி இருப்பான்னு நினைக்கிறீங்க? என வேதம் சொல்லுகிறது, இவனை தாவீதை பார்த்து அநேகர் அசட்டை பண்ணினார்கள். தாவீது அநேகர் உருவத்தை பார்த்து அநேகர் என்ன செஞ்சாங்க? அதாவது நல்ல கவனி, கோனார் எப்படி இருப்பாரு, ஆடு மேய்க்கிறவர் எப்படி இருப்பாரு? ஒரு கம்பம் வச்சுக்கிட்டு, ஒரு கவனம் வச்சுக்கிட்டு, அப்படித்தானே? அப்ப வந்து பார்க்கும் போது எல்லாருக்கும் எப்படிதான் தோணும்? இழிவா தான் தோணும். நல்ல கவனிங்க.
யாரையும் அசட்ட பண்ணாதுங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவராகும். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. தேவ ஜனங்களே, இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சா, ஒரு விஷயம் கரடி வந்துச்சா, ரெண்டையும் போட்டு தள்ளிட்டேன். அதுல இவன் ஒண்ணு நினைச்சிப்போம் புறப்பட்டு போறான். அந்த நேரத்துல தான் என்ன தெரியுமா சொல்றான், சவுல் சொல்றான், என் உடைய நீ போட்டுங்கன்னு சொல்றான். நான் போட்டு பார்த்து சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நல்ல கவனிங்க, நான் திரும்பிய சொல்றேன், உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொண்டுதான் தேவன் உங்களை பயன்படுத்தும். அல்லேலூயா. மோசேட்ட கோல் இருந்து கோலை கொண்டு அவனை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, வாசிங்க அதனுடைய 40வது வசனம். தன் தடியை தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டு தன் கவனை தன் கையில பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தன் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசேயன் பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து 43 வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, இந்த தடிகளோடு என்னிடத்தில் வர நாம் நாயா என்று சொல்லி. இவன் என்ன தெரியுமா சொன்னான்? தாவீது என்ன சொன்னான்? இந்த கரடி சிங்கத்தை போல இவன் ஒருத்தன். இவன் சொல்றான் நாயின். அப்ப நாய் அடிக்க என்னது போதும்? புரியுதா? நம்ம நினைச்சிட்டு இருக்கான் சிங்கம் அவன் கரடி இல்ல நாயின்னு அவனே சொல்றான், வாயாலே வாக்குமூலம் கொடுக்குறான். அப்ப நாய் அடிக்கிறது என்ன போதும்? இவன் ஆயத்தமாய் வந்தவன் கிடையாது. ஆனா கோலியாத்து சின்ன வயசுல இருந்து யுத்தம் பண்ணுவதற்கு தேர்ச்சி பெற்றவன். 5 கல் எடுத்து அடைப்பேர் போட்டுட்டு போறான். ஒரு கல்ல தான் எடுத்தாங்க. அடிங்களா அடிச்சா அடிப்பாரு, நெத்தி அடி. ஒரே அடியில வேதம் சொல்கிறது, அவனுடைய நெத்தியில் அந்த கல் என்ன செஞ்சுதான். வேற எந்த இடமும் கேப்பு கிடையாது. வேற எல்லா இடமும் கவசத்தினால மூடி இருக்கிறான். அடிக்க வேண்டிய அடியை நெத்தி அடி நம்ம அடிச்சோம்னா எதிரி அந்த இடத்துல வீழ்ந்து நம்ம எழுந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா, எதிரி அப்பப்போ அடிச்சு நினைச்சிரும். பாம்பு அடிச்சுட்டு விட்டாது என்ன திரும்ப வந்து இதே போலதான் திரும்ப திரும்ப நம்மளை என்ன செஞ்சு கட்டி வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடிக்கக்கூடிய அடி ஒண்ணும் நெத்தி அடியா இருக்கணும். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா, நான் இப்படி கேட்டேன் தாவீதுட்ட, நான் இப்படி கேட்டேன், போய் நீர் கல் எடுத்துட்டு போறீங்க, திடீர்னு படலனா, திடீர்னு எதுனா சொல்லி புரியுது. அதாவது ஒரு சான்ஸ் தான் யாருக்கு, தாவீதுக்கு. அடுத்த சான்ஸ் கோலியாத் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அப்படிதானே? ஒரே அடியில. அப்ப நான் கேட்டேன், நீர் புறப்பட்டு போறீங்க, திடீர்னு நீர் தூக்கி எறிஞ்சது கல்லு படலனா, அவன் சின்ன வயசுல இருந்து யுத்தம் வீரனாங்க, நீர் அப்படி இல்லை. அதுக்கு தாவீது எழுதுமா சொல்றாரு, என் கைகளை யுத்தத்திற்கும் என் வீரர்களை போவதற்கும் தலக்கு வைத்த கர்த்தர் என்னோட எல்லா கரங்களை உயர்த்தி அப்படி தேவ சன்னிதானத்தில் எழுதுகிற தேவ ஜனங்களே, என் கைகளை போவதற்கு படைச்சு வச்சது சாதாரண மனுஷன் இல்லைங்க. ஏமா கோலியாத்தில் கோச்சு இருந்திருப்பான், கண்டிப்பான படைக்கு பிறகு கோச்சு இருந்திருப்பான். ஆனா எனக்கு கோச்சு எல்லாம் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் என் கையை போவதற்கும் என் நிலை யுத்தத்திற்கும் படைக்கு வைத்தது யார் தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் கோலியாத்து நீ என்னை மேற்கொள்ள முடியாது, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. 3வது வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் கையை அசைச்சா போதும் கோலியாத் நம்ம காலில் விழுந்துத்தான் ஆவான். வேதம் சொல்கிறது, கல் பட்ட இடத்துல அவன் சுருண்டு விழுந்தான் என்று சொல்லப்படுகிறது. கையில பட்டயம் கிடையாது. ஆனா வேதம் சொல்கிறது, கோலியாத் வைத்திருந்த பட்டயத்தை கொண்டு அவனை வீழ்த்தினான் என்று சொல்லப்படுகிறது. கோலியாத் சொன்ன பார்த்தீங்களா, 7ஆம் பள்ளத்தாக்குல வரும்போது கோலியாத் நடந்து வர்றான். ஒரு பெரிய பூகம்பம். கோலியாத் வர்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனா தாவீது உள்ள வர்றது யாருக்கும் தெரியாது. ஆனா கோலியாத் பாளையத்தை விட்டு திரும்பி போகல. ஆனா தாவீது திரும்பி போகிற பொழுது ஒரு பெரிய ஆரவார சத்தம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16. எவ்வா உள்ள வந்தது வேணா யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா அவர் சன்னிதானத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு செல்கிறது. நீங்கள் யார் என்பதை உலகம் கண்டுகொள்ளும்படியான ஒரு ஆரவார சத்தங்கள். எல்லாரும் கையை தட்டி, எல்லாரும் கையை தட்டி, கோலியாத்தே நீ எம்மாத்திரம் இஸ்ரவேல் சேனையை விந்திப்பதற்கு நீ யார், நீ யார்? நான் பார்க்கிறேன், சிலருக்கு விரோதமாய் இருக்கிற கோலியாத்தின் கோஷங்கள் இந்த வேளையில முறியடிக்கப்படுகிறது. சிலர் விரோதமாய் பாய்ந்து வருகிற சில சத்துவின் கிரியைகள், தந்திரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில முறியடிக்கிறத பார்க்கிறேன். எல்லாரும் கரைகளை தட்டி, கரைகளை தட்டி, இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்தது, முடிந்தது. It's finished, it's finished, முடிந்தது. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை தொடருவதில்லை. காரணம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. கோலியாத் வீழ்ந்து விட்டான், கோலியாத் வீழ்ந்து விட்டான். நான் இப்படி சொல்லுவேன், அதாவது தாவீது இப்படி சொல்றான், சிங்கத்திலும் கரடியை போல இருப்பான். நான் சொல்லட்டான், கோலியாத் சிங்கமும் கிடையாது, கரடியும் கிடையாதுங்க. ஏய் ராட்சச பிறவி,
தெளிவாய் சொல்கிறது. அதனுடைய வாசிங்க 2 சாமுவேல் 21 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் அதனுடைய 21 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிங்க. 21 அதனுடைய 15. அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பித் பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவர் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தார். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தரை வெட்டி கொன்று போட்டார். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடி 22 வாசிங்க. இந்த 4 பேரும் தாவீதிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் அடித்தார்கள். நல்ல கவனிக்கணும். அந்த 15வது வசனம் சொல்லுகிறது தாவீது விடாய்த்து போனான். நல்ல கவனிக்கணும். நம்ம விடாய்த்து போனோம் அப்படின்னா ஏமா இந்த கோலியாத்தின் சந்ததி இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சில காலங்களாய் திட்டமிட்டு வருகிறார்கள். நீங்க அந்த பகுதி வாசித்து பாத்தீங்கன்னா அந்த ராட்சச புத்திரர்கள் கோலியாத்தின் சந்ததியில் வந்தவர்கள், அந்த காத்தூரை சேர்ந்தவர்கள், அந்த கோலியாத்தின் சந்ததி இந்த தாவீதை எப்படியாகிலும் கொலை செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள். விடாய்த்து போன நேரத்தில் அவரை கொலை செய்ய நினைத்த போது வேதம் தெளிவாய் சொல்கிறது, செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொண்டு போட்டார். ஏமா இன்றைக்கு அப்படித்தான் நம் தலைமுறைகளை அழிக்கும்படியாக தலைமுறையாய் ஒரு கூட்டத்தில் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன்னை பாதுகாக்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன். ஓ விடாய்த்து போனாயோ சோர்ந்து போனாயோ வெள்ளத்திற்கு போனாயோ சத்துருவை மேற்கொள்ள முடியாதபடி நீ சோர்ந்து போய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நான் உன்னோடு இருக்கிறேன். இனி உன்னை ஒருவரை மேற்கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட ராட்சசர்கள் எழுதினார்கள், எப்பேற்பட்ட அமையாண்டவர் உன்னை ஒருவர் மேற்கொள்ள முடியாது. காரணம் அவர்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். உன்னை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவ ஜனங்களே, கிருபை பெற்றவர்கள் வாயை திறக்கிற பொழுது, வரம் பெற்றவர்கள் வாயை திறக்கிற பொழுது, துதிக்கிறவர்கள் வாயை திறக்கிற பொழுது, ஜெபிக்கிறவர்கள் வாயை திறக்கிற பொழுது, பரிசுத்த ஆவி நிரப்பும் வாயை திறக்கிற பொழுது தேசத்தில் அசைவு உண்டாகும். இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவ ஜனங்களே. 2 ராஜாக்கள் அதுல ஒரு எலிசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன் கரத்தில் இருந்த சால்வை எடுத்து யோர்தானில் அடித்த மாத்திரத்தில் யோர்தான் 2ஆக பிரிந்தது. எந்த யோர்தானை தடுக்க முடியாது கேட்டீங்களா? எந்த யோர்தானை தடுக்க முடியாது கேட்டீங்களா? ஏன் தெரியுமா? உங்கள் கையில தேவன் வரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கையை உயர்த்துங்க, எல்லாம் எழுந்துங்க. தேவ சஞ்சாரத்துல நான் முடிக்கிறேன். நீங்க எழுந்து எல்லா தேவ சமூகத்தில் எழுந்து நின்று அந்த வரத்தை தாங்கப்பா.